வாட்டர் தானே நம்மள சேவ் பண்ணணும். இப்ப நம்ம வாட்டர் சேவ் பண்றோமா? என்னடா ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? எப்போ பாட்டில்ல தண்ணிய போட்டு வைக்க ஆரம்பிச்சீங்களோ அப்பவே எல்லாரையும் கடிச்சு வச்சிருக்காரு இவரு. வீட்டுல அமைதியா இருந்த பசங்க எல்லாம் இங்க பாருங்க, இவன் யாருன்னு தெரியுதா? என்னோட பிள்ளையாண்டா. 2 நிமிஷம் உத்து பார்த்தாதான் எனக்கே அடையாளம் தெரியுது. எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு சார். யோ, அவன் கருத்து போயிட்டாங்க சொல்றேன். அங்கிள் அங்கிள் வாங்க அங்கிள் பம்பரம்லாம். See, what is that பம்பரம்? வாங்க அங்கிள். டேய், நம்ம கிரிக்கெட்டே விளையாடலாம்டா. கிரிக்கெட் வேண்டாம். பம்பரம் தான் நல்ல. கரை குட்டி സംസാരിച്ചേ. போர் அடிக்குது, கிரிக்கெட் விளையாடலாம் வா. ஏய் பாடான்றல. ஓ எடுத்தோண்டே. ஓ 90s വൈബ്. ഓ പിള്ളേരൊക്കെ വരെ ഇനി. സംഭവം അതൊക്കെ മിസ്സായിട്ടുള്ള സാധനങ്ങളല്ലേ? എല്ലാരും കളിക്കുന്നുണ്ട് നോക്കുന്നു. ആ കുട്ടി ഇപ്പൊ എൻഗേജ് ആയത്. എല്ലാരും വന്നവിടെ സോങ്. എല്ലാ പഴയ കളികളും കല്ലുകളി. என்ன பண்ற? இல்ல குருடி பண்றதெல்லாம் வித்தியாசமா இருக்கா? அத கோமாளின்னு ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் அப்லோட் பண்றேன். லைக்ஸ்லாம் சும்மா பிச்சிக்குது. இன்னும் வீடியோ செய்யலாமா? ப்ளீஸ் பாட்டி ப்ளீஸ். എല്ലാം വ്യത്യാസം. കോമാളി യൂട്യൂബ് ചാനല് ചെയ്യുന്നെല്ലാം വ്യത്യാസമാണ്. എല്ലാം പഴയ കാര്യങ്ങളല്ല ആ സംഭവം. தப்பு நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பக்கம் எடுத்துக்கணும். உன் ஆளு மேல அவன் ஆசைப்படக்கூடாது, அவன் ஆளு மேல நீ ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டா காலி. அத்தரும் சந்தேகம்ன்றது மாஞ்சா மாதிரி வச்சு அத மட்டும் போட்டுறாத. പട്ടം പറത്തുന്ന എല്ലാം ഓ പണ്ട് അമ്പലത്തില് കേറ്റില്ലായിരുന്നു. ഇപ്പൊ രാജപരമ്പര എന്നൊക്കെ പറഞ്ഞില്ലേ, പണ്ട് പുറത്താക്കിയായിരുന്നു. ഓ ആള് നേടിയെടുത്തറിയാം മറ്റേതൊക്കെ ചെയ്തിട്ട്. കേസരിമാർ ഗംഭീരമാണോ? പക്ഷെ വില്ലൻ ഷീഡ് ആ കൊച്ചടിക്കുന്നത്. ஆலம்பாடி மாடெல்லாம் அழிஞ்சிருச்சாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ராஜபாளைய நாய் கூட அழிய போதாமே. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என்னடா பண்ணி? சேவ் வாட்டர். வாட்டர் தானே நம்மள சேவ் பண்ணணும். இப்ப நம்ம வாட்டர் சேவ் பண்றோமா? என்னடா ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? எப்போ பாட்டில்ல தண்ணிய போட்டு வைக்க ஆரம்பிச்சீங்களோ அப்பவே கோமால இருக்கும். இல்ல மச்சான், அது போன்ல பேசினா ஒரு ஃபீலே வர மாட்டேங்குது. அதான் நேர்ல பார்த்தா அவ கண்ணை பத்தி ஷாக் பண்ணி. எல்லாரையும் கடிச்சு வச்சிருக்காரு இவரு. வீட்டுல அமைதியா இருந்த பசங்க எல்லாம் இங்க பாருங்க, இவன் யாருன்னு தெரியுதா? என்னோட பிள்ளையாண்டா. 2 நிமிஷம் உத்து பார்த்தாதான் எனக்கே அடையாளம் தெரியுது. எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு சார். யோ, அவன் கருத்து போயிட்டாங்க சொல்றேன். அங்கிள் அங்கிள் வாங்க அங்கிள் பம்பரம்லாம். See, what is that பம்பரம்? வாங்க அங்கிள். டேய், நம்ம கிரிக்கெட்டே விளையாடலாம்டா. கிரிக்கெட் வேண்டாம். பம்பரம் தான் நல்ல. பம்பரம் தான் நல்ல. டேய், உனக்கு பம்பரம் தான்டா விளையாடணும். எவன் என்ன சொல்றான்னு பாத்துக்கலாம்டா. தோப்புனாரே கம்ப்ளைண்ட் பண்றேன். தோப்புனார் தொண்டையிலே ஊக்கறிக்கிடுவேன். கரை குட்டி സംസാരിച്ചേ.
ഫീൽ ആയല്ലോ അവിടെ ചെറുതായിട്ട്. നേരത്തെ ഫീലായിരുന്നു ഫ്രണ്ടിന്റെ കാര്യം പറഞ്ഞില്ല. போலாம்டா. அது மாதிரி தான் അങ്ങനത്തെയൊക്കെ നീ ഫീലാവാ. ஐயோ, எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. എന്നടാ കൊണ്ട് വെച്ചത്. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒண்ணா இருந்தாலே ஜாயிண்ட் ஃபேமிலி. தாய்மொழி தமிழ் மட்டும் தலைமைதாங்கட்டும். இந்த பீட்சா சாப்பிட்டேங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? எண்ணெயும் வெண்ணையும் ஊத்தி பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஏன் அது அவ்வளவு பிடிக்குதுன்னு புரியல எனக்கு. ഓ അവളെ പിടിക്കുന്നത് പുളി. ഓ മറ്റേത് റീൽസ് പോലെ. മറ്റേത് അവളെ കളിക്കാറില്ലേ എന്ത് വേണം മറ്റേത് ആ, അയ്യോ, അതൊക്കെ മറന്നേ. பிடிக்காது நீ அவகிட்ட திட்டு வாங்க போற. എന്ത് കളറ് அடியே நான் தான் மத்தல கேட்றேன். മറ്റേതല്ല എഡിറ്റിങ്ങിന്റെ ഈ സാധനം ഫുള്ള് ട്രെൻഡായ ആള്. 20 வருஷத்துல இத்தனை நடந்துருச்சு. கரெக்ட்டா சாப்பிட நடந்தா கரெக்ட் பண்ணுவாங்க. நிலாசோறு சாப்பிடலாமா? அதென்ன சோறு நம்ம போட்டதே இல்லையே. நிலாசோரியோட காமிச்சிடுவா. നിലാസോറ്. ഓ, ഇത് മറ്റേതാണോ? ആ മാടി മേലെ ആ ടെറസില്. മാടിയാ? ആ അതെന്താ സാധനം? മാടി എന്ന് പറയുന്നത് എനിക്കൊന്നും ഏതോ ഭാഷയിൽ പറയും. ഏത് ഭാഷയിലും എനിക്ക് ഓർമ്മയില്ല. തമിഴിലാണോ പറയുന്നത് കന്നഡയിലൊന്നും പറയുന്നത് ഓർമ്മയില്ല. ഓ, അങ്ങനെ പറയും. ക്യാൻഡിൽ ലൈറ്റ് ഡിന്നറിന് പകരം. ആ അയ്യോ, ഷെയറിങ്. അല്ലെങ്കിൽ ഇപ്പൊ എല്ലാരും ഒരുമിച്ചിരുന്ന് ഭക്ഷണം കഴിക്കില്ലോ. ഓഫീസ് കോളിംഗ്. ஹலோ இதை தூக்கி அந்த பக்கம் போடுங்க, அதை தூக்கி இந்த பக்கம் போடுங்க. ஆபீஸ்க்கு ஒரு பெரிய பூட்டு போடுங்க. உங்களுக்கு தான் சார் மெயில் அனுப்பிச்சிருக்கிறேன். கண்டிப்பா வந்து சேராது. சரியா? வைங்க. ஏண்டா ஆபீஸ் லீவ் என்ன? ஒர்க் ஃப்ரம் ஹோம்டா. ஹோம் ஒர்க் தெரியும். இது என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம்? ஐடினா வீட்லயும் வேலை செய்யணும். இவ்வளோ நேரமா? ஹலோ என்ன சாப்பிட்ட வை. யாரு? அம்மாடா அண்ணன் வீட்டுல இருக்கிறாங்க. உடனே வச்சுட்ட? என்ன கேட்க போறாங்க? சாப்பிட்டியா தூங்கினேன்னு கேட்க போறாங்க. அவ்வளவுதானே? சாப்பிட்டியா தூங்குனியான்னு அம்மாவை தவிர இந்த உலகத்துல வேற யாரா கேட்க போறாங்க? ஏண்டா இவன் வாங்கிட்டோ மணிக்கணக்கா பேசுற, அம்மா கிட்ட பேசுறதுக்கு என்னடா? സാപ്പിട്ടിയാ തൂങ്ങണം ആരും ചോദിക്കില്ലല്ലോ അത്. ஹலோ சாப்பிட்டியாம்மா?